மச்சான் மீனை ரகவாரியா பிரிச்சு ஏற உண்டு. சீக்கிரம் போட்டுக்கிட்டா பாப்பா சீதாளம் மாரியம்மா சொன்ன கண்டுக்கு போ. அப்புறம் வாக்கண்ணே வந்துட்டான். 2 நாளா ஏன்டா நீ விலையிலுக்க வரல? கொஞ்சம் பேசுவோம். என்ன பிள்ள? ஆம்பளை பிள்ளை. அறிவேட்டம் உண்டா? பொம்பளை பிள்ளைய பத்தி சொல்ல கூடாது. நாங்க 3 பேரும் கட்டிருப்போம்ல. கொடுங்க கொடுங்க. ராஜா மாதிரி நடந்து வரான் பாரு. ரொம்ப தனவாட்ட வராயா? ஏப்பா நேத்து என்னமோ சம்பளம் பத்திரம் நாயுடிட்ட சண்டை போட்டியாமே. கொடுக்கறத வாங்கிக்கின்னு நாங்க சொன்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு போ. தெரியுதா? இல்லன்னா நடந்து காட்டிய இந்த கிராமத்துல இந்த மாதிரி 1000 பேர் வேலை செய்ய காத்து நடக்கிறாங்க. புரியுதா? இந்தாப்பா எங்க முதலாளி பொல்லாதவரு பார்த்து நடந்துக்க. உனக்கு தான் சேர்த்து 10 ரூபாயா? இன்னைக்கு என் சம்பளம் 20 ரூபா இல்ல. என்ன மச்சான் எழுத்து பேசுற? ஏய் நான் முதல்ல என்ன சொன்னேன்? கொடுக்கறத வாங்கி போ. நான் ஊட்டாட வந்துட்டேன். ஓஹோ பறிச்சுட்டு போறியா? இரு இரு எங்க முதலாளிட்ட சொல்லி உன்னை வேலை விட்டு நீக்க சொல்றேன். என்ன செல்வா ஏன் கவலையா இருக்க? குளிக்கலையா? வேலை போச்சு இல்ல அதனால கவலையா குஞ்சு கிடக்குறாரு. உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் எப்படியா ஒழுங்கா வேலை செய்ய முடியும்? எங்களை பகைச்சிட்டு இந்த ஊர்ல யாரும் மறந்து கிடையாது. ஏன் இந்த குளத்தோட குளிக்க முடியாது. வாங்கடா போக்கு பசங்க. என்ன சுசே? அந்த மளிகை கடை பக்கிரசாமி உங்க அம்மாவை கெட்ட வர சொல்லி திட்டிட்டு இருக்கான். என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? என்னது? அந்த ராஸ்கல் என்ன பண்றப்பா? அம்மா அந்த மளிகை கடை பக்கிரசாமி உங்களை திட்டினானாமே. நீங்க வீட்டுக்கு போங்க, அவனை நான் பாக்குறேன். செல்வம் அவன் கடையில போய் சண்டை போடாதப்பா. போயிட்டு போறா. செல்வம் 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 ஒருபடி அரிசி கேட்டதுக்கு எங்க அம்மா பார்த்து என்ன சொன்னேன்? யாருகிட்டயாவது படுத்து பணம் சம்பாதிச்சு உன் பிள்ளைங்களை காப்பாத்துறது தானே உங்க அம்மா கிட்ட இவன் சொன்னான். ஆமா இவர் அப்படித்தான் சொன்னாரு. உன்னை கொலை செஞ்சு கொடலை உருவி மாலையா போட்டுருவேன். என் குடும்பத்தோட நிலைமை நினைச்சு உன்னை சும்மா விடுறேன். நானும் ஒரு நாளைக்கு பணக்காரனாகி உன்னை வந்து பாக்குறேன்டா. சாப்பிடுப்பா. கடவுள் என்னைக்குதான் நமக்கு நல்ல காலத்தை தர போறாரோ. அம்மா கொஞ்சம் சாதம் வேணுமா? இல்ல ஜெயா சாப்பிடு. வேண்டண்ணா நீயே சாப்பிடு. பரவாயில்ல சாப்பிடு. அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு வயிறார சாப்பாடு போட முடியலையே. அழாதீங்கம்மா. நம்ம கஷ்டம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். நான் நிறைய சம்பாதிக்க போறேன். உங்களெல்லாம் பசி பட்டினி இல்லாம நிச்சயம் காப்பாத்துவேன். என்ன செவிடா? காது கேக்குதா இல்லையா? இருந்தாலும் ரொம்ப திமிருதான்.
பணம் பணம்னு பைத்தியக்காரத்தனமா இப்படி நடு ரோட்ல எழுதிட்டா பணம் வந்துருமா? இப்ப வழி விட போறியா இல்ல காரை மேல ஏத்தட்டுமா? என்ன சொன்ன? திமிரு, பணத்திமிரு பேசுறேன். ஏய், கார்ல ஏறாத. ஏறாதனா? ஏய் 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 சொல்றத கேளு. ஏய் உன்னதான். ஒரே நாயுடு, என்ன முதலாளி? தேதி வாரியா பார்த்தா மீன் அதிகமா இருக்குது, ரேட் வாரியா பார்த்தா பணம் குறையுது. கணக்குல ஏதாவது மிஸ்டேக்கா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்பட்டா வேற கணக்கு பிள்ளை பாத்துக்கங்க. திமிரு பாத்தியா? என்ன கார் டோர் இப்படி அலறுது? ராதா இவ்வளவு கோவமா போறே, என்னடி? கொஞ்சம் இருங்க, நான் போய் என்ன விசாரிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். ஆபத்து. ஏன் பதறீங்க? விஷயத்த சொல்லுங்க. மல்லிகை பூவை நசிட்டான், மாம்பழத்தை புரிஞ்சிட்டான். என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து புது கவிதை எழுதுறீங்களா? கவிதை இல்லைங்க, கலக்கா விஷயம். என்ன விஷயம்? கைய புடிச்சு இழுத்துட்டான், காலை புடிச்சு வாரிட்டான், கீழே தள்ளி மேல ஏறி ஒரு பாட்டே பாடி முடிச்சிட்டான். யார் அவன்? நம்ம கிட்ட வலையிட்டானே ஜானந்தி பையன் செல்வா, அவன் தான் பாட்டு பாடி உங்க மக கைய புடிச்சு இழுத்துட்டான். இதுக்கு என்னன்ற? அப்படியா? இனி அந்த பரதேசி பைய இந்த ஊர் எல்லையிலேயே இருக்க கூடாது. முதலாளி கத்தகத்தையே பணம் வச்சிருக்காரு, எல்லாம் 50 ரூபா நோட்டு. என்ன கணக்கில்லாம பணத்தை தர்றேன், அதிரடி ஆறுமுகத்துக்கிட்ட அந்த பணத்தை கொடு. அவனை பின்னிட சொல்லு. உள்ளடியா இருக்கணும், ஊமகாயமா இருக்கணும். 1 வருஷத்துக்கு அவன் இனி எழுந்து நடக்கவே கூடாது. மூச்சை நிறுத்துற மாதிரி அடிக்க சொல்லுவா, இல்ல உடுற மாதிரி அடிக்க சொல்லுவா? மூச்சு நின்னு போச்சுன்னா அத்தனை பேருமே தூக்குக்கு போகணும்டா. அப்ப நாங்க உள்ளடியா அடிக்கிறோம். வா மச்சான். அந்த ராஸ்கல சுண்டி விட்டேன்னா சுண்டக்கா பறக்கிற மாதிரி பறப்பான். அந்த பைய கட்ட கேடு கிருஷ்ணனோட இடுப்புல கைய வச்சு கிச்சுக்கிச்சா பண்றான். இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. அப்பா போயிட்டு போகுது, மன்னிச்சிருங்க. போனா போயிட்டு போதா? கிருஷ்ணனுடைய மக மானத்தை என்னைக்கு அவன் வாங்கினானோ அவன் அக்கு வேற ஆணி வேற கிடைக்கல. நான் இந்த ஊர்ல பெரிய புள்ளி இல்ல சொல்லேண்டா. ஐயோ ஆமாங்க ஆமாங்க. அந்த செல்வம் பையன் நம்மள ரொம்ப அலைய வைக்கிறான். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், கைய கால தனித்தனியா எடுத்து போடுறோம். ஆமா, நீங்க யாரும் கண்டுக்காதீங்க. அவனை பூட்டுலாம் உடனே புல்லு. ஏமாச்சா என்ன இந்த பயலை இங்கேயும் காணமே? ஆமா, இந்த வழியா தானே வந்தா ஆகணும். எங்க அவனை காணோம்? காத்தால கலந்துட்டானா? ஒரு சின்ன பூனை ஒரு பெரிய யானையை பார்த்து நக்கல் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன் மச்சான், ஒரு சின்ன குப்பம் மேடு ஒரு பெரிய கோபுரத்தை நையாண்டி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதத பண்ணவனுக்கு என்ன வச்சா பரிசு கொடுக்கலாம்? நாம என்ன பரிசு கொடுக்கறது? நம்ம பெரிய சொன்ன மாதிரி இவங்களே பரிசு கொடுப்பாங்க. ஆமா, இங்க வெள்ளப்பாட்டா நடத்துறான், முண்டாடா அடிடா. என்னக்கா என்னாச்சு? அக்கா பவானி, என்னம்மா ஏம்மா அழற? என்னாச்சு? பவானி ஏம்மா அழற? என்ன நடந்துச்சு சொல்லுமா. நீங்க சீதனமா குடுக்கறேன்னு சொன்ன 3 பவுன் நகைய கொடுக்காதல்ல அவரு. ஓடி ஓடினா பொய்ய சொல்லி புரட்ட சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா கனவு முடிஞ்சு போச்சு உங்க ஆத்தா நினைச்சாடா?
3 பவுன் நகை போடுறதா சொன்னாங்களே, என்ன ஆச்சு? அதோட வந்தாத்தான் நீ எனக்கு கொண்டாட்டி, இல்லன்னா நீ வாழ வெட்டிதான். தனியனே, ஏன் அழுது நிக்கிற? ஏன் அழுது இருக்கிற? போடி. 3 பவுனோட வந்தாத்தான் என் மூஞ்சில முழிக்கலாம். இந்த புடி போய் தொலை. ஒருவேளை சோத்துக்கே நாம கஷ்டப்படுறப்போ 3 பவுன் நகைக்கு நான் எங்க போவேன்? காந்தியவாதியான உங்க அப்பா தேசத்துக்காக பாடுபட்டாரு. நாம இன்னைக்கு சாப்பாட்டுக்கு பாடாப்படுறோம். இந்த கிராமத்துல இருக்கிற வரைக்கும் என்னால பணக்காரனாக முடியாது. நான் பட்டணத்துக்கு போகணும். எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். எங்க மெட்ராஸ் போற ட்ரெயின் எப்போ வரும்? இன்னும் 1/2 மணி நேரத்துல வரும்பா. செல்வ நம்பியார், இதுல நிறைய அபின், வாட்சஸ், கேசட் எல்லாம் இருக்கு. பத்திரமா கொண்டு சேர்க்கணும். என்ன புரிஞ்சுதா? நீ கவலைப்படாத, சேர்த்ததும் உனக்கு தண்டி கொடுக்கிறேன். புது பங்களா அட்ரஸ் தெரியுமில்ல? நம்பர் 6, 2வது குறுக்கு தெரு, அசோக் நகர். இது என்ன ஊரு? முள்ளப்பட்டனுங்க. கதவை தரையா? திறக்க மாட்டேயா? கதவை தரையாங்க. அட இடம் இல்ல, போய் ரயில் புறப்படும் போது கதவை தரையா? ஏற்கனவே ஒவ்வொரு மாதிரி துங்கி இருக்காங்க. ஒப்ப முடியல, வாழ முடியுது. சுமாரியா மொட்டை அறுத்த வேண்டிய மாதிரியா? நீ சுமாரா? கதவை திறக்கிறியா? என்னையா மிரட்டுற? கதவை திறக்கிறியா? திறக்க மாட்டேன். நீ என்ன பெரிய மனுஷன்? நீ கபடி பசங்களுக்கு தான் காலமா போயிடுச்சு. எந்திர வந்த உடனே இடம் கேட்கிறியா? நான் 101 மைல இருந்து உட்கார்ந்து வர்றேன். இந்த உருவம் சின்ன உருவம் மிரட்டி பாக்குறியா? ஏதாவது பேசின ஜன்னல் வெளியே தூக்கி வெளியே பேசி இருக்கிறது. தம்பி பொறுமை, ரயிலை விட நீளம். என்ன நடந்துச்சு? முதல்ல எழுத கூடா. தலைவர் சொல்லிட்டாரு, உட்காரு. எத்தனை ரயில் ஒன்னாலும் சரி, எத்தனை பஸ் ஒன்னாலும் சரி, இங்க இருந்து அங்க போறாங்க, அங்க இருந்து இங்க வர்றாங்க. நீங்க திருத்தவே முடியாது. 3 பவுன் நகை போடுறதா சொன்னாங்களே, என்ன ஆச்சு? அதோட வந்தாத்தான் நீ எனக்கு கொண்டாட்டி, இல்லன்னா நீ வாழ வெட்டிதான். குடும்பத்தோட நிலைமை நினைச்சு உன்னை சும்மா விடுறேன். நானும் ஒரு நாளைக்கு பணக்காரனாகி உன்னை வந்து பாக்குறேன்டா. என்ன தம்பி, என்ன யோஜனை? ஒண்ணு இல்ல. ஏன்பா புதுசா கட்டின பொண்டாட்டிய பிரிஞ்சு வரையா? இல்ல, பணம் சம்பாதிக்கணுங்கிற வெறியோட வரேன். ஓஹோ, லட்சியவாதியா? பேஷ், ஷாபாஷ். உன்ன மாதிரி லட்சியவாதிய தமிழகத்தினுடைய தலைநகர்ல தலைக்கு எண்ணெய் இல்லாம, காலுக்கு செருப்பு இல்லாம லட்சோதி லட்சம் பேரு லோ 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 லோன்னு அலையிறாங்க. உனக்கு தெரியுமா? ஐயா, நான் நிச்சயம் பணக்காரன் ஆவேன். தம்பி, ரயிலுக்கு நீ டிக்கெட் எடுத்துட்டியா? இல்ல. வித்தவ டிக்கெட் தானா? அப்ப நீ நிச்சயம் பணக்காரன் ஆயிடுவ. உண்மையிலேயே நான் பணக்காரன் ஆவேனா சார்? நிச்சயம் நீ பணக்காரன் ஆயிடுவ. தெரியா? வெடிகுண்டு புரளியா? நாங்க கஸ்டம்ஸ். தெரியா? Follow me. எஸ் சார். இந்த பெட்டியில கள்ளக்கடத்தல் சாமான் வரதா எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இப்ப நாங்க செக் பண்ணணும். சார், உங்க பெட்டி எங்க? என்கிட்ட இந்த பை தான் இருக்கு. சார்,
என் சூட்கேஸை திறந்து காட்டட்டுமா? பாக்குறீங்களா? உங்களை கடைசியா பாக்குறேன். புட்டி புட்டி